ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அந்த உங்களோட 400 லைக்ஸ் பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது ஒரு லைக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சிலர் சொல்லுங்கள், சார் சும்மா லைக் கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு லைக் கேட்காது அப்படிங்க. ஆக்சுவலாக மறந்துட்டவங்க நான் சொல்கிறேன், ஃபீல் பண்ணுறோம். லைக் பண்ணியே பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ்லாம் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறவங்க மறக்காமல் 400 லைக்ஸ் அபவுட் ஒரு மோட்டிவேஷன், மார்னிங் அப்டேட் நல்லா சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லாஜிக் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, லாஜிக் வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நம்ம அது மாதிரி இப்போ இதுக்கு லைக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இதே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். சும்மா வேறு என்ன டாபிக் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மேலே தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் வந்து திணிக்க முடியாது. அதனால தான் வந்து லைக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தது. சரி, நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட்னால, உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு இல்லை அப்படின்னா டெய்லி மார்னிங் அப்டேட்டும் வராது, லாஜிக் வீடியோ வராது, எதுவும் வராது. என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நமக்கு எது தோணுதோ அது வீடியோ போட்டுட்ருப்போம், அப்படி போயிட்டுருப்போம். ஸோ இந்த சப்போர்ட் கண்டினியூஷன் பண்ணுங்கள். நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும், 22/2/23 காலையில் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மைனஸ்லாம் காமிக்குது. ஸோ இந்த லெவல் பிரேக் டவுன் ஆனால் கீழே இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,760 லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 17,760 சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் எப்படி மேனேஜ் பண்ணுன்னு பார்க்கணும். ஒரு ரீடெஸ்ட்காக திரும்ப வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு அகைன் உங்களுக்கு ஃபால் ஆகுதா, இல்லை இதுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிட்டு சைட்வேஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு கிட்ட. ஏன்னா வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி கிட்ட வந்துடுச்சு. ஸோ வந்து ஆல்ரெடி ரேலி ஒரு 3-4 நாளாக வந்து ரேலி தான் காமிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து சைட்வேஸ் ஜோன் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பாஸ் ஸ்கேனில் எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி அது மாதிரி காமிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது மேலே போய்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகிட்டு அகைன் இந்த ஹையை கட் பண்ணுமா இல்லை இந்த ஹையை கட் பண்ணுமா வெயிட் பண்ணி பார்க்கணும். மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 1. சரி, ஓகேங்களா. ரெண்டாவது சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு, இங்கே வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்குது அப்படின்னா இங்கே டர்ன்லைன் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 சான்ஸ் இன்றைக்கி நிஃப்டி 50 இருக்குது. ஸோ எந்த மாதிரி ப்ரைஸ் மூமெண்டம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஏன்னா ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹையும் வந்து பிரேக் பண்ணலாம், இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ நம்ம லோ கட் ஆகிட்டு தான் நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரெசென்ட் செல்லிங் சைடு மட்டும் இருக்கும். இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,800 கட் ஆகிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் மூமெண்டம் வருதுன்னு தெரியாது, மார்க்கெட் ஓப்பன் ஆக தான் தெரியும் நமக்கு. ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லை டேரெக்டாக வந்து சப்போர்ட்லேயே ஓப்பன் ஆகுது, 17,760 ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல எதுவும் நீங்கள் டக்குன்னு போய் ட்ரேடிங்லாம் அதுவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் இடத்துல வெயிட் பண்ணுங்கள், என்ன டிசிஷன் எடுக்காங்கன்னு பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்துக்கிறாங்களா இல்லையா, அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட் கண்டிஷன். இது ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது இந்த லோ லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 40,400 வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஒய் லெவலில் வந்து டச் பண்ணிட்டு போச்சு. 40,500 லெவல் வந்து பிஎஸ்ஒய் லெவல் அங்கேருந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு அங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்டம் பார்க்கலாம். திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதா இல்லை அகைன் ஃபால் ஆகுதா வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இந்த 2 லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சைட்வேஸ் ஜோன் இந்த பக்கம் கீழே கட் ஆகிட்டு இது மேலே ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் ஜோன் ஆகிடும். இந்த இதில் இன்னும் கொஞ்சம் மேலே இப்படி வரும், இல்லை இங்கேயும் கீழே வரும். இந்த மாதிரி மூவ் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ரெண்டிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது பாஸ் கேனல் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா மேலே போதா வெயிட் பண்ணுறதா இன்னொரு மேபி நாளைக்கு நாளைக்கு டிசிஷன் எடுக்கலாம். நான் நீ ட்ரெண்டிங்லாம் போகாதுன்னு ஒன்றும் சொல்ல வரல. சேம் நம்ம நிஃப்டியில் என்ன சொன்னோம் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல ஒரு பாஸ் இந்த டவுன் கிரியேட் பண்ணி இந்த பக்கம் ஒரு இந்த மாதிரி பாஸ் கிரியேட் பண்ணி அகைன் வந்து ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஜஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு இதை மட்டும் சேல் பண்ண போகாதீங்க. ஓகே, ஏன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா வந்து அப்படியே சேல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு, இங்கே சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் ஆகிடும் சேல் ஆகிடுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிரேக் சும்மா சேல் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டுனாவும் திரும்ப சைட்வேஸோ இல்லை அல்லது இந்த மேலே எங்கெங்கே எஸ்எல் போட்டிருக்காங்க எல்லா எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மேலே வரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ் கிரைண்ட் அமைக்குதா அதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்ல வரல. ஆனால் ஃபஸ்ட்லேயே வந்து பிரேக் டவுன்லேருந்து சேல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. எந்த லெவல் இன்னொன்று ஒரு சில நம்பர் வைஸில் கேட்குறாங்க. நம்பர் வைஸில் கேட்குறாங்க டிப்ஸ் கால்ஸ் மாதிரி கணக்காகும் ஃப்ரெண்ட்ஸ். அது இதை சொல்ல 40,500 சைக்காலஜிக்கல் லெவலு கீழே பார்த்தீங்கன்னா 40,400 சப்போர்ட் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. ஓகே, மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 40,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ இதுக்குள்ளே கூட்டிகிட்டு நான் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சாரி பேங்க் நிஃப்டி பார்த்தா இல்லை ஃபின் நிஃப்டி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி. ஓகே, ஃபின் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட்டு இதுக்கு ப்ரீவியஸ் கூட நிறைய டைம் சப்போர்ட்லாம் இருக்குது அந்த இடத்துல. இந்த ப்ரீவியஸ் டைம் பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்குது. நான் ஒன்லி இந்த சப்போர்ட் மட்டும் கணக்கு சொல்ல, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா இருக்குது. அதெல்லாம் வந்து சப்போர்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபின் நிஃப்டியில். ஸோ ப்ரைஸு இந்த லெவல் கட் ஆகிட்டு சேம் அதே மாதிரி தான். அந்த ஆல்மோஸ்ட் 3மே ஒரே ரேஞ்சு தான் இருக்குது இன்றைக்கி. ப்ரைஸ் நல்லா கட் ஆகிட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குன்னு பார்க்கணும். ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு ஃபால் ஆகுதா, இல்லை இந்த கட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து இந்த மாதிரி வருதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் பேங்க் நிஃப்டியில். ஸோ எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்குதுன்னு பார்க்கணும். மொத்தம் இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் இன்றைக்கி. எது அப்படின்னா 18,200 லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் ஆகும் இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் கண்டினியூ என்னால் அடுத்த லெவல் போக முடியும். அதே மாதிரி இன்னொரு சில விஷயம் கேட்டிருந்தீங்க சார். இந்த நிஃப்டி நேச்சுரல் கேஸு க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க. கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகல. நெக்ஸ்ட் வந்து ஒரு லெவலில் வந்து கடந்துடலாம். ஒரு டாஸ்க் எனக்குள்ளே நான் கொடுத்துக்கிற டாஸ்க் நான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம 35K 40K சப்ஸ்கிரைபர்ஸில் இன்னும் கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணணும்னு நிறைய நான் திருத்திக்க வேண்டியிருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் வந்து அப்டேட்டை பண்ணுறது ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃபார் வெயிட்டிங் 50K சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.